இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 10, 2025 10/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. பூசம் நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி காலை 7:46 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை சார்ந்த விஷயங்களில் முனைப்போடு செயல்படுவீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மரியாதையோடு சேர்ந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அல்லது வண்டி வாகன விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சுகமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வயிறு சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகளோ சமாளிக்கக்கூடிய வகையில் மாற்றத்தை சந்திக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கோ அல்லது வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சார்ந்த விஷயங்களில் இல்லை நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் எல்லாமே சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் அவர் இருக்கிறது புரட்டாதி 2ஆம் பாதம், சனி இருக்கிறது புரட்டாதி 3ஆம் பாதம். 2 கிரகங்களும் எதிரி கிரகங்கள் நெருக்கத்தில் இருக்காங்க. தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயத்தில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் பவரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்த்து பேசுகிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடு ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும். ரிஷப ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட பண தேவைகள் பூர்த்தியாகும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் தங்கள் மனதில் இருக்கும் காதலை ப்ரப்போஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துடுது. அதாவது வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஆனால் அனாவசியமாக இப்போ இருக்கிற கம்பெனியில் உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட அனாவசியமான ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு மனநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதை நீங்களாக பேசி கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறீங்கன்னா உங்களுக்கும் அந்த காயம் ஏற்படும். தந்தையுடன் இன்று தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபாரத்தில் அனுகூலம், படிப்பில் முன்னேற்றம், படிக்கின்ற குழந்தைகளுக்கு முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும். உங்களால் உங்கள் குடும்பத்துக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக மாப்பிள்ளை பார்த்தோ பெண் பார்த்தோ சலிப்படைந்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் கெட்டிமேளம் கொட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதே சமயம் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதிகமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இன்ஃபேக்ட் எதிரிகள் உங்க பேச்சுக்கு மயங்கி இருப்பாங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுக அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பார்ட்னர்னு சொன்னால் பூமி தான். பிஸ்னஸ் பார்ட்னர்னால் உங்களுடைய பூமி தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். அதனால் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இன்னைக்கு இன்முகத்துடன் பேசுவதன் மூலமாக அவர்களிடம் மாற்றத்தை உணர்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வைத்து எதிரிகள் கூட உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு இனிமையா பேசுவீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன், இல்லை பாட்டு கலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கேன்னா அது சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு இன்று புதிய வாய்ப்பு தேடி வரும். புதிய வாய்ப்புகள் வருவதன் மூலமாக வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரித்தாலும் குடும்ப சந்தோஷத்திற்கான செலவுகளாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அவர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் கலகலப்புடன் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோட ராசியிலே இருக்காரு. அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பாக உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இப்படி எல்லாருக்கும் நல்ல அட்வைஸ் கொடுத்து அவர்களை சேரப் பண்ணி அவர்களை சந்தோஷமா வச்சு செயல்படுவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்து யோகாதிபதியான குருவின் வீட்டில் சுக்கிரன் இருக்காரு, பாதகாதிபதி இருக்காரு. இது பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள புதிய புரிதல் ஏற்பட்டு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்குண்டான, நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நீங்கள் கடந்த காலத்தில் உழைச்சிருப்பீங்க, நல்லா கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருப்பீங்க. அந்த கஷ்டத்துக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக வருமான அதிகரிப்பு, தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி போன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களுடைய மரியாதை உயர்வின் மூலமாக இது நாள் வரை இருந்து வந்த அவச்சொல் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சப்தம ஸ்தானாதிபதியான சனியின் பார்வையில், சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு. இது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவி புரிதல் காரணமாக குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஆக்சுவலாக அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் தான் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். வீடு சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலும் இன்று பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி சில நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும், நல்ல செய்திகள் வரத்துக்கும், தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி
விரயஸ்தானத்துல சனி நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இது உங்களுக்கு ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இவ்வளவு கவலை இருந்தாலும் அதை அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி ப்ரொசீட் பண்ணலாங்கிற முன் யோசனைகளை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை தேடி அலையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களுக்கு இன்னைக்கு மனசளவில் நிறைய யோசனைகள் இருக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த கடனை இப்படி அடைக்கலாமா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், இது சம்பந்தமாக தான் இன்னைக்கு மனசளவில் என்ன ஓட்டங்கள் இருந்துட்டு இருக்கும். அதை பற்றின எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள்ல வட்டி கட்டுறதுக்கோ இல்லை அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆரோக்கிய விஷயமும் மனக்கவலையை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்காகவும் முதலீடுகள் செய்யறதுக்கு, அதாவது இன்னைக்கு கையில் இருக்கிற பணம் செலவாகணும் அல்லது என்ன விரயங்கள் ஏற்படும், தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் தேவைகளுக்காக உதவிகளை செய்வீர்கள். ஆனால் அந்த உதவின்னு போய் நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்கள் அந்த இடத்துக்கு போனோம் இந்த இடத்துக்கு போனோன்ட்டு உங்ககிட்ட நிறைய வேலை வாங்குவாங்க. இதனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது உடன் பணியாற்றுபவர்கள் வகையில் தேவையற்ற எண்ண விரயங்கள் அல்லது வாக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசுங்க. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு எந்த விஷயம் பேசுறதா இருந்தாலும் சரி, விரக்தி மனப்பான்மையோட பேசுறதோ இல்லை அதிகாரமான வார்த்தைகளோட பேசுறதையோ தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அதிகமான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு நேர விரயத்தை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதன் மூலமாக பண விரயத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் மூத்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி அல்லது தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் ஒரு புதிய முயற்சி ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சற்று உடம்பு சோர்வு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அரசாங்க வகையில் எதிரியாக செயல்பட்ட அரசு அதிகாரிகளே உங்களுக்கு சாதகமாக உங்களை கூப்பிட்டு நிதானமாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க அட்வைஸை கேட்டுட்டு செயல்படுத்துங்க. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் மனசுக்குள்ளார ஒரு வன்மத்தை வச்சுட்டு பேசுவீங்க, அந்த வன்மத்தை தவிர்க்கிறதும் நல்லது. இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனோகாரகன் சந்திரன், நட்சத்திரநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு என்னமோ உங்கள் வீட்டில் நீங்கள் அதிகாரமாக இருக்கிற மாதிரி எங்கே போனாலும் அதிகாரத்தை செயல்படுத்துவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா முன்கோபம் அதிகரிக்கும் அல்லது பதட்டம் அதிகரிக்கும். எந்த இடத்துல பேசுகிறதா இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிக பிரசங்கித்தனமாக பேசினீங்கன்னா தேவையில்லாத சிக்கல் வரும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளாக அவங்களுடைய பிஸ்னஸில் இருந்து வந்த தடைகள் தேக்க நிலை விலகி நன்மைகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இடமாற்றத்தின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களிலிருந்து இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, வளர்பிறை சந்திரன். அலுவலக ரீதியாக பொறுப்புகள் கூடுகின்ற யோகமான நாள். உங்களுக்கு மரியாதை உயர்வு, செல்வாக்கு எல்லாமே சாதகமாக இருக்கு. 6-8 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் வேலை பண்ணின இடத்துல வரவேண்டிய பண பாக்கிகளும்
இன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள், சுக அனுபவங்கள் ஏற்படும். இன்று வேலையில் ஒரு மெத்தனம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன, அதை பாராட்ட கூட அவங்க எப்படி பேசுவாங்கன்னா கொஞ்சம் நக்கல் பேச்சோட பேசுவாங்க. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட பதவீசா பேசி காரியத்தை சாதிச்சுக்கோங்க. இன்னைக்கு அனாவசியமாக ஆர்குமெண்ட் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதுவும் குறிப்பாக நீங்கள் கலெக்ஷன் சார்ந்த தொழில் செய்கிறீங்க, உங்களுடைய கம்பெனிக்கு பணம் கலெக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் கம்பெனியுடைய பாக்கியை வசூல் பண்ணணும்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் அது வளர்ச்சியை தரும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக தாய் மாமா, அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி கெடுபலன்கள் எதுவும் பெருசாக இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்துலலாம் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு புதிய வேலை அமைவது, சிலருக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான அலைச்சலாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல விஷயங்களில் இருந்த தடைகளை போக்கும் அலைச்சலாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். தாய் வழி, தந்தை வழி உறவினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, சிலருக்கு குழந்தைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு வெற்றி செய்திகள் வருவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணணும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று பதட்டத்தில் தவறான வார்த்தை பிரயோகம், ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் யார்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதட்டமான சூழ்நிலை உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி அமர்ந்திருப்பது எதிரிகளால் உங்களுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக நீங்கள் வாங்கின கடனை கேட்டு நிறைய பேர் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. ஏதாவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ இல்லை எங்கேருந்தாவது ஏதாவது ஒரு அரசு அதிகாரி உங்களை பார்க்க சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி போயிட்டு, சார் இன்றைக்கி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி இன்றைக்கி என்னால் வர முடியாதுங்கிறத சொல்லிட்டாவது, அதாவது என்னால் இன்றைக்கி டைம் இல்லைங்கிறத சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வர முடியாதுங்கிறத கூட மரியாதையான வகையில் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறது நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் அல்லது தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் குடும்பத்தில் நிம்மதியை குலைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று தேவையற்ற சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் திடீர்னு மக்கர் பண்ணி உங்களை இரிட்டேட் பண்ணும். அந்த கோபத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். இன்னைக்கு ஆஃபீஸ் விஷயத்தில் எந்த வேலை பண்ணாலும் சரி எதையுமே உருப்படியாக பண்ண முடியாது. மேல் அதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு படிக்கிற குழந்தைங்க
பெற்றோர் குறிப்பாக தந்தையிடம் திட்டு வாங்கி சங்கடத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடனும் உடன்பிறப்புகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதோ அல்லது மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதோ புத்திசாலித்தனம் கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்கள் அதிபிரசங்கத்தனமாக பேசிட்டு அதுக்கப்புறமா அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் 3ஆம் நபரிடம் ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் குடும்பத்தில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதுக்கு கருத்தா யாருன்னு கேட்டால் நீங்கள் தான். மைய பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் யார் எதை வச்சு பேசுவாங்கன்னா உங்களை வச்சு தான் பேசுவாங்க அல்லது உங்களுடைய வார்த்தையை வச்சு பேசுவாங்க. ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் கவலைப்பட வேணாம். வண்டி வாகன வகையில் உங்களுக்கு இன்று அன்வான்ட் செலவுகள் ஏற்படும், பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். மகர ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் ஆகட்டும் அல்லது நண்பர்களின் உறவில் ஆகட்டும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புதிய முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வை காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கோ இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு இன்னைக்கு உக்காந்து பேசலான்னு 2 பேரும், அதாவது 7 வருஷமா பண்ணாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணுவீங்க. இது உங்களுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். நண்பர்கள் மத்தியில் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு வரவேண்டிய சில பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்ற விஷயங்களை உங்கள் நண்பர்கள் முன்னாடியே மோப்பமடித்து அதை பற்றிய பெருமையான விஷயங்களை பேசி அகமகிழ்வார்கள். உங்களுக்கும் ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தும், பெருமையை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் அனுகூல பலன்கள், சப்போர்ட்டிவான பலன்கள், சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இன்னைக்கு எதை பேசினாலும் பிரச்சனை ஆகாது. அதனால நிதானமாக உங்கள் வீட்டு பிரச்சனையை அமர்ந்து பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்க. இது வீட்டில் மட்டும் இல்லை, ஆஃபீஸ் விஷயத்துலையும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அவங்க பேரில் இருக்கிற அதிருப்தி விஷயங்களை நீங்கள் மெதுவாக பதவிசை சொல்லி புரிய வச்சிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் அதிகாரமாக பேசினீங்கன்னா தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படும். 3ஆம் இடத்துல பாக்யாதிபதியான 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருப்பது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் விலகும். குறிப்பாக உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய வயசாக இருந்ததுன்னா இன்று குடும்பத்தில் புதிய குழந்தை பிறப்பின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கும். உடம்புல எந்த வியாதிக்கு தீர்வும் கிடைத்து சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த வியாதியும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சிலருக்கு புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளிலோ அல்லது வழக்கு சார்ந்த பிரச்சனைகளிலோ அனுகூல பலன்கள் ஏற்படும். யார் உங்களுக்கு கேஸ் போட்டாங்களோ அவங்களுடைய வக்கீலே உங்களுக்கு சாதகமாக பேசுவார். ஸோ இதனால் உங்களுக்கு புதிய நட்பு கிடைப்பதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது, அதுவும் வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பணத்தை கடன் வாங்கியாவது சிலர் வீட்டை மாற்றும் யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் வீட்டில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. யோகாதிபதியான சுக்கிரன் உச்சமா இருக்காரு. குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பது தன லாபத்தையும் தொழில் லாபத்தையும் ஏற்படுத்தும். அயல்நாடு தொடர்பான பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் அல்லது அயல்நாடு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும். நீண்ட நாளுக்கு பிறகு இன்று ஒரு நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரத்தில் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில எல்லாம் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன நிறைவு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை. அதே சமயம் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வீடு மனை அடமானத்திலிருந்து மீட்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்க முடியல, இப்போ புதுசாக கடன் வாங்கணுமான்ட்டு வீட்டில் கேட்பாங்க. ஆனால் உங்களுடைய தேவை என்னங்கிறத புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்க ஒத்துப்பாங்க. இன்னொரு 3 நாளில் அவங்க மூலமாகவும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு, வளர்பிறை சந்திரனா. இதனால உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றம் விலகும். வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை அதிகரிப்பதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது, அது கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறமா சரியாயிடும். உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா பணப்பற்றாக்குறை இருந்தது, வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருந்தது. இப்ப செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அல்லது எதிரிகள் விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. இடமாற்றம் தள்ளி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்னன்னா, நட்சத்திரநாதன் புதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. இதுல 10ஆவதுக்கு சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் புதனுக்கு நண்பனான சனியின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்றாரு. இது உங்களுக்கு உடன்பிறப்புகளின் சந்திப்பு அல்லது மகிழ்வான வார்த்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். இதனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பும் தனலாபமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.